டியூப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார் துரைசாமி. இந்த உலகத்திற்கு முதல் கொரோனா வைரஸை கொண்டு வந்தவர் இவர்தான். சீன குகைகளிலிருந்து தான் கொரோனா வைரஸ் இந்த உலகம் முழுவதும் பரவியதாக கூறப்படுகிறது. யாரை பற்றி சொல்கிறேன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? பறவை இனத்திலேயே குட்டி போட்டு பால் ஊட்டும் ஒரு அரிய வகை பறவை தான் வௌவால்கள். இந்த வௌவால்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லணும்னா இந்த காலாம்பட்டு கிராமத்தில் ஒரு 5 மரங்களில் இந்த வௌவால் ஆயிரக்கணக்கான வசித்து வருகின்றன. இந்த வௌவாலை வேட்டையாடவோ இல்லை வெடி வெடித்து அச்சுறுத்தவோ இந்த கிராம மக்கள் தடை வைத்துள்ளனர். இதுக்கு மேலே ஒரு படி மேலே போய் இந்த வௌவால்கள் வசிக்கக்கூடிய இந்த ஆலமரத்துக்கு கீழே ஒரு கோவில் அமைத்து அதை தெய்வமாக வழிபடுகிறார்கள். இப்படிப்பட்ட வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என்ன இருக்குதுன்றது நான் உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்து காட்டுறேன். நீங்கள் பாருங்கள் மக்களே. வௌவாலை பற்றி பல்வேறு தகவல்களை திரட்டி உங்களுக்காக வழங்க இருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே. இப்போ நம்ம இந்த காலாம்பட்டு கிராமத்துக்கு வந்துட்டோம். இது வழியாக தான் அப்படியே நேராக நம்ம உள்ளே அந்த ஊருக்குள்ளே போனோம்னா அதை தெரிந்து பாருங்கள், பின்னாடி மலை. அந்த மலைக்கு போனோம்னா தான் இந்த வௌவால்கள் இருப்பிடத்தை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம் மக்களே. இப்போ நம்ம காலாம்பட்டு கிராமத்துக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஊருக்கு உள்ளே ஒரு ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்தில் தான் பாருங்கள் எவ்வளோ வௌவாலுங்க இருக்குது. இதுதான் நீங்கள் பார்த்துன்னுக்கிறீங்க பாருங்கள். அந்த மரம் ஃபுல்லாக வௌவால் தான். இந்த வௌவாலுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. அது என்னன்றதை இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. பாருங்கள், இந்த மரத்தில் இது பூ மரம். இந்த பூ மரத்துலேயும் எவ்வளோ வௌவாலுங்க இருக்குது பாருங்கள். எல்லாம் தலைகீழாக தான் தொங்கிட்டு இருக்குங்க. வௌவாலுடைய இயற்கை குணம் அது. பாருங்கள், அந்த மரம் ஃபுல்லாக வௌவால் தாங்க. பாருங்கள், இந்த பூ மரம் ஃபுல்லாக அந்த வௌவாலுங்க. இந்த வௌவாலுங்க இந்த மரத்தை சுற்றி ஒரு வெப்பத்தை உண்டு பண்ணுதுங்களாம். இது எப்பவுமே இந்த கதகதப்பாக இருக்கிற ஒரு இடத்த தான் விரும்பும். அது மாதிரி தான் இந்த வெப்பத்தை உண்டு பண்ணி இங்கே வாழுதுங்க எல்லாமே. பாருங்கள், எல்லாம் பறகுது பாருங்கள். ஒரு விதமான ஒலி எழுப்புது பாருங்கள். இந்த சவுண்டு எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா, அதன் வாய் நாசிலிருந்து உயர் அதிர்வெண்களை ஒலியை வெளியிடுது. இது பார்த்திங்கன்னா அந்த ஒலி ஒரு பொருள் மீது மோதி திரும்பவும் வௌவாலுக்கு கேட்கும்போது அதன் தூரம், அந்த பொருளின் தூரம், வடிவம் இதெல்லாத்தையும் அளவீடு பண்ணிடுது. அதில் வௌவாலுக்கு இரவு நேரங்களில் ரொம்ப அளவுக்கெல்லாம் கண் தெரியாதுங்க. லைட்டாக தான் தெரியும் பார்வை இருக்குது. ஆனால் அந்த ஒலியுடைய சவுண்டு எக்கோ சிஸ்டம்ன்றாங்க, அது பேர். அந்த சவுண்டை வச்சு தான் இந்த வௌவாலுங்க பறக்குதுங்க. இந்த வௌவால் மூலிமா சுற்றுச்சூழலை சமப்படுத்துகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதுங்க விதை பரவுதலை ஏற்படுத்துது. மகரந்த சேர்க்கை, குறிப்பாக இந்த பலா, அன்னாச்சி, பாக்கு போன்ற விதைகளை குறிப்பாக பாக்கு, மஞ்சள் இந்த விதைகளெல்லாம் சாப்பிடுதுங்க. இதுக்கு அதிக அளவில் சாப்பிட்டு இதை அங்கங்கே கொண்டு போய் இந்த எச்சைகளை போடுறதுனால அதன் மூலிமா நிறையா விதைகள் நிலத்தில் விழுந்து நிறைய மரங்கள் முளைக்குதுங்க. அதுக்கு பெரும் உதவியாக அந்த வௌவால்கள் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு உற்ற நண்பனாக அந்த வௌவால் இருக்குதா சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா விவசாய நிலங்களில் இருக்கக்கூடிய அந்த சின்ன பூச்சிகள், அதாவது 1 மணி நேரத்துக்கு 1000 பூச்சிகளை மேலே இது உண்ணுமா. அந்த பூச்சிகளெல்லாம் சாப்பிட்றதுனால விவசாய நிலம் கெட்டு போகாமல் இது பாதுகாக்குது. இப்படி ஒரு நன்மையும் மனிதருக்கு, விவசாயத்துக்கு இது செய்கிறதுனால இது பாருங்கள். இது ஒரு மலைப்பகுதி, மலையிலேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமமாக இருக்குது. அதனால் இங்கே மலையில் இருக்கிற பழங்கள் மற்றும் விதைகளெல்லாம் நிறையா சாப்பிட்டு இது இங்கே உயிர் வாழுது. இன்னொரு விசேஷம் ஒன்று சொல்கிறாங்க அந்த மக்கள். அதாவது இந்த கிராமத்தில் சாவு, நல்ல நிகழ்ச்சிகள், திருவிழாங்க, தீபாவளி போன்ற நேரங்களில் இந்த கிராமத்தை சுற்றி யாரும் பட்டாசு, வெடி பொருட்களை வெடிக்கிறதில்லைன்னு சொல்கிறாங்க.
இதுக்கு காரணம்னா அந்த சவுண்டு கேட்டால் இது வந்து பயந்து போய் இந்த ஊரை விட்டு வேற எங்கன்னா போயிடும். இது போகக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஊரில் வந்து ஒரு பெரிய கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. இந்த கட்டுப்பாடு வந்து காலகாலமாக அந்த ஊர் மக்கள் வந்து கடைப்பிடிக்கதா சொல்கிறாங்க. அதை பற்றி ஒருத்தர்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம். இங்கே வந்து அந்த வவாலுக்கு எந்த துன்புறுத்தலோ எந்த ஒரு இதுவோ நாங்கள் செய்கிறதில்ல. இறுதி சடங்கானாலும் சரி, திருவிழானாலும் சரி, நாங்கள் அதுக்கு வந்து எந்த துன்புறுத்தலும் நாங்கள் செய்கிறதில்ல. இதை வந்து வேட்டையாட யார் வந்தாலும் நாங்கள் பாதுகாப்பாக பார்த்துன்னு இருக்கிறோம். இதை வந்து என் குலதெய்வமாக வந்து காலங்காலமாக முன்னோர்கள் முன்னாடி இருந்து இந்த குலதெய்வமாக நாங்கள் இதை சாமியாக வணங்கிட்டு வரோம். அதனால் வந்து எங்கள் ஊருக்கு வந்து ஒரு எது நடந்தாலும் பட்டாசுன்றது வெடிக்கிறதில்ல. நாங்கள் எதுனாலும் தூரமாக தான் போய் வெடிப்போமாக்காண்டி இங்கெல்லாம் பண்ணுறதில்ல. இதை வந்து என் குலதெய்வமாக நாங்கள் வழிபட்டுன்னு இருக்கோம். இது உங்களுக்கு எதனா தொந்தரவு கொடுக்குது? எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை, அதுக்கும் நாங்கள் எந்த தொந்தரவும் கொடுக்கறதில்ல. சுற்றுச்சூழலை சமப்படுத்துன்னு சொன்னாங்க. அது எப்படி பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த பூச்சிகளை சாப்பிட்றது, இதனால் வந்து பூச்சிகள் வந்து கட்டுப்படுறதுனால விவசாய நிலங்களில் உள்ள சுற்றுச்சூழல் வந்து பாதுகாக்கப்படுது. இந்த கழிவு வந்து உரமாக பயன்படுத்துகிறது. அதாவது குகைகளில் வந்து வௌவால்கள் அதிக அளவில் வாழும். ஆனால் இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரங்களை வாழுதுங்க. இந்த கழிவுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் வந்து நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த கழிவில் வந்து உயிர்த்தன்மை அதிகமாக இருக்குதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. பாருங்கள், எல்லாம் தலை கீழாக தொங்கி நிற்குது. இந்த இப்படி தொங்குறதுனால அதுக்கு வந்து இந்த கால்கள் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும், அது முன்னங்கால்கள். அதனால் வந்து தரையில் வந்து ஊண்டி ரொம்ப நேரம் உட்கார முடியாது. அதனால தான் இந்த வௌவாலுங்க வந்து தலைக்கீழாக தொங்குறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி தலைக்கீழாக தொங்குறதுனால இதுக்கு வந்து எனர்ஜி கிடைக்குதுங்களாம். இந்த எனர்ஜியை சேமித்து வச்சுருந்து இது வந்து இரவு நேரத்தில் பறக்கிறதுக்கு இது பெரும் உதவியாக இருக்குது. பெரும்பாலும் இந்த வௌவாலுங்கெல்லாம் அந்த பழ வகைகளை தான் நிறையா சாப்பிடுங்க. அது பாருங்கள், இந்த 2 வௌவால் பாருங்கள். இந்த வௌவாலுங்கள் எழுப்பக்கூடிய இந்த ஒலி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒலியை வச்சு தான் இதுக்கு பேர் வந்து எக்கோ லொக்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் மூலம் தான் அந்த ரேடாரு மற்றும் அந்த சேனல்கள், குறிப்பாக சொல்லலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான கருவிகளை தயாரிக்கவும் அது பயன்படுதான். இந்த செவித்திறன் கருவிகள், இது போன்ற கருவிகள், இதை தயாரிக்கிறது மூலமாக இது வந்து விஞ்ஞானத்துக்கு இந்த வௌவாலுங்க பெரும் உதவியாக இருக்குது. இப்போ எப்படி ஒரு மெடிசன் கண்டுபிடிக்கணும்னா ஊசிக்கு போடுறதுக்கு நம்ம முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எலியை வச்சு சோதனை பண்ணுறாங்க. அந்த மாதிரி இந்த வௌவாலை வச்சு பல விதமான சோதனைகளை வந்து நடத்துகிறாங்க. இதனோட உமி நீரை வந்து ஆய்வுக்காக பயன்படுத்துகிறாங்க. இருப்புரை நோய் வந்து இந்த கழிவுகளை ஆய்வுக்காக பயன்படுத்துகிறாங்க. இதன் கழிவுகள் மண் உரமாகவும் பயன்படுது. சீன நாட்டின் கலாச்சார சின்னமாகவும் இது இருக்குது. முக்கியமாக அதிர்ஷ்ட சின்னமாக கருதப்படுகிறது. சீனாவில் நீண்ட ஆயுள் தருன்றது அவங்களுடைய நம்பிக்கை. அதாவது இதை வணங்குறது மூலிமா சீன மக்கள் வந்து நீண்ட ஆயுள் கொடுக்குது இது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. அதனால் இதை வந்து தெய்வமாகவும் சீன மக்கள் வணங்குறாங்க. அதே மாதிரி நம்ம ஊர் மக்களும் அங்கே பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு பெரிய கோயில் கட்டி வணங்கக்கூடிய ஒரு காட்சியை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து இந்த காலாம்பட்டில் இருக்கிற ஊர் மக்களெல்லாம் இந்த ஆலமரத்தில் இருக்கிற வௌவாலை வந்து வழிபடுறாங்க பாருங்கள். அந்த காட்சி தான் இப்போ நம்ம பார்க்குறோம். பாருங்க, இந்த வௌவாலுங்களை வந்து வழிபடுறாங்க இந்த ஊர் ஜனம். பாருங்கள், கற்பூரம் கொளுத்திட்டாங்க. கொளுத்திட்டு இந்த வௌவாலுங்களை வந்து அதிசயமாக அந்த ஊர் ஜனம் வந்து கும்பிட்றாங்க. அந்த காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க. பாருங்கள், இந்த வௌவாலுங்கெல்லாம் மேலே பறந்து நிற்குது, கீழே வந்து வழிபடுறாங்க எல்லாம் ஜனங்க ஃபுல்லாக. அந்தளவுக்கு ஒரு தெய்வமாக இந்த வௌவாலை வந்து இந்த ஊர் மக்கள் வணங்குறாங்க. ஆலமரத்துக்கு எப்படியும் வயது வந்து ஒரு 150 வருடத்துக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து கற்பூரம் கொளுத்தி இந்த வௌவால்களை வழிபடுறாங்க. இது எதுக்காக வழிபடுறாங்க, என்ன ஏதுன்றதை இவர்கிட்ட கேட்கலாம்.
இப்போ என்ன பண்ணுறீங்க, எங்கே இருக்கிறீங்க நீங்கள்? உங்கள் பேர் என்ன சார்? காலாம்பட்டு. நாங்கள் சுரேஷன்ட்டு மெம்பராக இருக்கோம் இந்த ஊரில். இப்போ இந்த ஊரில் வந்து சாம்பரமாக இருக்கிறதுக்கு எல்லாமே குலதெய்வம் மாதிரி இது நல்லா கும்பிட்டு இருக்கோம். எந்த பறவையோ இது மாதிரி நாங்கள் இது பண்ணுறதில்ல. இந்த பறவை தான் நாங்கள் வந்து கடவுள் மாதிரி கும்பிட்றோம். இந்த எந்த வற்புறுத்தி யாரும் வற்புறுத்தி எதுனா எது பண்ணாக்கா நாங்கள் பாதுகாப்பாக இருக்கோம். 7 ஊர் கிராமமும் இங்கே தான் வந்து கும்பிட்றது. நாங்கள் வந்து இது ஒரு இது விசேஷமான பறவை மாதிரி எங்களுக்கு வந்து காப்பாற்றுற கடவுள் மாதிரி நாங்கள் இதை வந்து பாவிச்சுட்டு வர்றோம். வேறு யாரும் வந்து வற்புறுத்துறாக்கலாம் துன்புறுத்துறாவோ நாங்கள் விடுறதில்ல. உடனே இப்போ போலீஸுக்கு இப்போ யாருன்னா வேட்டாடுறதுக்கு வராங்களா? வேட்டாடுக்கு வருவாங்க. வந்தாங்கன்னா நாங்கள் சொல்லிவிடுவோம். குருவிக்காரு இது வைத்தியத்துக்கு வருவது அது உதவுதுன்ட்டு வந்து இது பண்ணுவாங்க. கிஞ்சி கேட்ட கடை நாங்கள் கொடுக்க மாட்டோம். இது வந்து நான் கடவுள் மாதிரி. வெளியே எங்கன்னா போனால் கடை நாங்கள் வந்து அப்படி இப்போ இது பண்ணாதான் விடுவோம். இப்போ தெரியாமல் இது பண்ணலாம் வேண்டி இங்கே வந்து ஊருக்குள்ளே வந்து யார் வந்தாலும் அணுகுமுறை பண்ணுறதுனாங்க. அப்புறமா இது வந்து இப்போ 6 மணிக்கு மேலே போயிட்டு சாப்பிட்டு மறுபடியும் 6 மணிக்குள்ளே காலையில் 6 மணிக்குள்ளே வந்து சேர்ந்துடும். எங்களுக்கு யாரும் எனக்கு கடவுள் மாதிரி இருக்குது. அது எங்களுக்கு எதுவும் தொந்தரவு இல்லை. தொந்தரவு இல்லாமல் நாங்களும் வளர்த்துன்னு வந்துருக்கோம். இப்போ இரவு நேரத்தில் இது இங்கே இருக்குது இல்லையா? இரவு நேரத்தில் இருக்குது இல்லை. 6 மணி ஆச்சுன்னா கிளம்பிடும். சாயந்தரம் மறுபடியும் 6 மணிக்குள்ளே வந்துடும். இரவோட இரவாக தான். எங்கே போகுதுங்க இது? எந்த ஊரில் இது பெங்களூரு, இந்த சித்தூர், இந்த பக்கம் எந்த பக்கம் பழம் இருக்குதோ அந்த பக்கமெல்லாம் பழத்துக்காக போயிட்டு வரும். இவ்வளோ தொலைவு தானே பார்க்க முடியாது. எங்கே பார்த்தாலும் ரொம்ப கிலோமீட்டருக்கு நேரத்தில் போயிட்டு சாப்பிட்டு வரும். என் பேர் சம்மர்புரி. அது வந்து எத்தனை வருஷமோ ஒரு 3 நாள் எங்களுக்கே தெரியாது. எனக்கு 55 ஆகுது. வந்து ரவோட ரவு போகுது. போயிட்டு வந்தால் வந்துடுது. எங்களுக்கு எந்த தொல்லையும் இல்லை. யாரும் பிடிக்க விடுறதில்லை. நாங்கள் வந்து தெய்வம் வந்து இங்கே தான் குல தெய்வம் ஃபஸ்ட்டில் வந்து கும்பிட்றது. இன்னும் எங்கும் கும்பிட்றதில்லை. நாங்கள் வந்து கும்பிட்றப்போ ஏஞ்சி போடுவோம். அப்புறம் 1/2 மணி நேரத்தில் வந்து எல்லாம் இங்கே சேர்ந்து போடுவோம். இது இந்த ஊரில் பட்டாசெல்லாம் வெடிக்கிறீங்களா? பட்டாசெல்லாம் வெடிக்கிறது இல்லை. அதெல்லாம் எதுவும் இங்கே வந்து இந்த கோவிலாண்டை வந்து எதுவுமே செய்கிறதில்லை. பொங்கல் வைப்போம், கும்பிடுவோம், ஆடு வெட்டுவோம், கோயா இருப்போம், எல்லாம் செய்வோம். வந்து கும்பிட்டு போயின்னே இருக்கும். இந்த வௌவாலுங்களால மனிதனுக்கு சில தீங்குகள் ஏற்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரேபிஸ் நோய், வைரஸ் நோய் போன்றவெல்லாம் இந்த வௌவால் மூலிமா தான் நம்மளுக்கு வருது. ஏன்னு சொல்கிறேன்னா, முதல்ல இந்த உலகத்தில் வந்து இந்த கொரோனா நோய் உருவானதே இந்த வௌவால் தான் கூறப்படுது. இந்த சைனாலெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய குகையில் இந்த வௌவால்கள் வந்து அதிக அளவில் வாழுது. அங்கிருந்து தான் முதல்ல இந்த கொரோனா உண்டாந்தா சொல்கிறாங்க. ஆனால் மனிதனுக்கு பல வகையில் இது உறுதுணையாக இருக்குது. இது விவசாயத்துக்கு பயன்படுது. விவசாய நிலங்களில் இருக்கிற அந்த பூச்சிகளெல்லாம் சாப்பிட்டு விவசாயத்துக்கு உதவி செய்யுது. அதே மாதிரி இந்த ரேடார் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் அந்த ஒலி வச்சு தான் ரேடாரே கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். இது மட்டும் இல்லாத பல விதமான மருந்துகளும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோடைய உமிழ்நீரை வச்சு பல விதமான மருந்துகளும் விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி பல நன்மையை தரக்கூடிய இந்த வௌவால்களை தான் இந்த காலாம்பட்டு கிராம மக்கள் வந்து தெய்வமாக கும்பிட்டு வராங்க. காலாம்பட்டு ஊருக்குள்ளே வந்துட்டோம். இந்த ஊருக்குள்ளேயே ஒரு ஆலமரம் இருக்குது. இதுதான் அந்த மரம். இந்த மரத்துலேயும் ஏராளமான வௌவாலுங்க வந்து வாழுது. அதாவது இந்த ஊரை சுற்றி பல்லாயிரக்கணக்கான வௌவால்கள் வந்து இந்த மரங்களில் வந்து வாழுது. இங்கே வாழறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, இந்த ஊரை ஒட்டி மலைப்பகுதி இருக்கிறதுனால, மலைங்க இருக்கிறதுனால அந்த காட்டுகளில் உள்ள பழங்களை சாப்பிட்றதுக்காக இது வந்து போயிடுதுங்க. பாருங்கள், இங்கே ஒரு மரம் பாருங்கள். இந்த மரத்தையும் இந்த வௌவாலுங்க இருப்பிடமாக தேர்ந்தெடுத்து வாழுதுங்க. இந்த மாதிரி ஒரு 3 ஆலமரத்தில் இந்த ஊரில் இருக்குது. ஊருக்கு உள்ளே இருக்கிற இந்த மரத்தை தான் நீங்கள் பாருங்கள். அந்த கிராம மக்கள்லாம் நம்ம அந்த வௌவாலை பற்றி சொல்ல போகிறோன்னு தெரிஞ்ச உடனே எல்லாம் ஒன்று தெரிஞ்சுட்டாங்க. ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்கள் ஐயா. என் பேர் ரவி. எங்கள் ஊர் காலாம்பட்டு. இங்கே வந்துட்டு இந்த வௌவால் கதைக்கு கோயிலுக்காக
மரம் ஒன்று இருக்குது, அந்த மரத்தில் இருந்து அதுக்கப்புறமா 2 புளிய மரம் வேறு இருந்தது, அதுலேயே இருந்தது. இது குறைஞ்சது ஏறக்குறைய ஒரு 300 வருஷத்துக்கு மேலே எங்கள் தாத்தா முப்பாட்டம் காலத்துலேருந்து இந்த ஊரில் இருக்குது. இதனால் எங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால் இங்கே வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு தெய்வ கணக்கு நாங்கள் பார்த்து இது பண்ணி போயின்னு இருக்கிறோம். மற்றபடி இந்த இதனால் எந்த ஒரு தொந்தரவு ஒன்றும் உயிருக்கு எந்த ஒரு கேடுக்கு இதுவும் இல்லை. மற்றபடி இதை வந்துட்டு பாதுகாப்பாக பார்த்துன்னு இருக்கிறோம். எங்கள் கதைக்கு யாரும் வந்துட்டு இதுக்கு துன்புறுத்துறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி எதுவும் செய்கிறதில்ல. இப்போ இந்த விழா காலங்களில் கூட இங்கே வந்து பட்டாசு அந்த மாதிரி எதுவும் அடிக்காத ரீதிக்கு நாங்கள் பார்த்துன்னு போயிட்டுருக்கோம். மற்றபடி இது வந்துட்டு தாத்தா முப்பாட்ட காலத்துலேருந்து எங்களுக்கு அது வழிமுறையாக பார்த்து பரம்பரை பார்த்துன்னு வந்துருந்துருக்கோம். இதனால் எந்த ஒரு தொல்லையும் இல்லை எங்களுக்கு. இந்த வௌவாலை வந்து இந்த ஊர் மக்கள் தெய்வமாக வணங்குறது பெரும் ஆச்சரியமான ஒரு விஷயம். இது எந்த விதமான தொந்தரவும் செய்யாமல் குறைந்தது இந்த பகுதி மக்கள் வயதானவங்கெல்லாம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 80 வருஷமாக இருக்குதுன்றாங்க. அப்படி கணக்கு பண்ணி பார்த்தோம்னா குறைந்தது ஒரு 100 வருஷத்துக்கு மேலே, இல்லை குறைந்தது ஒரு 500 ஆண்டுகளுக்கு மேலே இந்த வௌவாலுங்கெல்லாம் இந்த மரத்தில் பாருங்கள், மரம் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரே வௌவால் இல்லை. ஏன்னா இதை வந்து நம்ம படம் எடுக்கிறோன்னு தெரிஞ்சு எல்லாம் மரத்துக்கு வெளியே போயிடுச்சு பாருங்கள். ஃபுல்லாக வெளியே சுற்றுது பாருங்கள், எல்லா வௌவாலும் வெளியே சுற்றுது. இப்போ நம்ம போன உடனே மொத்த வௌவாலும் இங்கே வந்து இந்த மரத்தில் வந்து சேர்ந்துடும் பாருங்கள். கூட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த வௌவாலுங்க இந்த மரத்துக்கு ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து வெப்பத்தை உண்டு பண்ணுறது. இது இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு விதமான கதகதப்பாக இருக்கும். இந்த வௌவால் இருக்கக்கூடிய இடம் பாருங்கள், எவ்வளோ வௌவால் பறகுது பாருங்கள். ஒரு 10,000க்கும் மேற்பட்ட வௌவாலுங்க இந்த 5 மரத்துலையும் இருக்குது தான் அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து அதுங்களுக்கு தெரியாமல் மெதுவாக ரகசியமாக ரொம்ப தொலைவு வந்துட்டு எடுக்கிறதுனால பாருங்கள் எல்லா மரத்தில் அப்படியே இருக்குது பாருங்கள். இப்போ எதுவுமே பறக்கலை. ஏன்னா இப்போ அதுங்க வந்து நான் நல்ல மெதுவாக வந்து அதில் நல்ல க்ளோஸ்அப்பில் அவங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் வந்து எடுக்கிறேன் பாருங்கள். அது நான் வந்து இப்போ அதிகமாக சவுண்டு போட்டு பேசினாவோ இல்லை அதிகமாக எது பண்ணாலோ இவைகளெல்லாம் பறக்கும். இந்த வௌவால்களை காலாம்பட்டு கிராம மக்கள் தெய்வமாக கும்பிடுவது ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். சீன நாட்டில் குகைகளில் வாழக்கூடிய வௌவால்களை சீன மக்கள் இன்று வரை தெய்வமாக வணங்கி வருகிறார்கள். இந்த வரிசையில்தான் காலாம்பட்டு கிராமத்தை சேர்ந்த சசிகலா குடும்பத்திற்கு சொந்தமான இடத்தில் உள்ள ஆலமரம் மற்றும் பூமரத்தில் ஆயிரக்கணக்கான வௌவால்கள் தங்களது வாழும் இருப்பிடமாக தேர்ந்தெடுத்து வாழ்ந்து வருகிறது. இந்த வௌவால்கள் வாழக்கூடிய ஆலமரம் அமைந்துள்ள பகுதியை சுற்றியுள்ள 3 சென்ட் நிலத்தை இந்த வௌவால்கள் எந்த ஒரு தொந்தரவுமின்றி வாழவும் இங்கு கோவில் அமைத்து அதனை வழிபடவும் தானமாக கொடுத்திருக்கிறார்கள் இந்த குடும்பத்தினர். இந்த நிலத்தில் இவர்கள் எந்த ஒரு விவசாயமும் செய்வதில்லை. மந்திர நேயத்தை போற்றும் வகையில் பறவைகளுக்கு இடம் அளித்ததை குறித்து சசிகலா அம்மா சொல்வதை நாம் நேரில் கேட்போம். உங்கள் பேர் என்ன, நீங்கள் எந்த ஊர்? என் பேர் சசிகலா, காலாம்பட்டு. இந்த கோயில் ஆண்டை தான் எங்கள் நிலம் இருக்கு. வௌவாலுங்க வந்து உங்கள் ஊரில் அதிக அளவில் இருக்குதுன்றாங்களே, இதை பற்றி சொல்லுங்கள். எவ்வளோ காலமாக நீங்கள் இந்த ஊரில் இருக்கிறீங்க? எப்போதுலேருந்து இந்த வௌவாலெல்லாம் பார்த்துருக்கீங்க? இப்போ வந்து நான் வந்து 30 வருஷம் ஆகுது. எங்கள் மாமனார் மாமியார் அவங்க மாமனார் மாமியார் காலத்துலேருந்து 3 தலைமுறையாக இருக்குது வௌவால். இங்கே இந்த ஊர் மக்கள் வந்து வௌவாலை சாமியாக கும்பிடுறாங்க. அந்த மரத்துக்கு வந்து குலதெய்வம்ன்றதுனால யாரும் பிடிக்கிறதுக்கோ பட்டாசு வெடிக்கிறதுக்கோ எங்கள் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த ஊரில் சாமி மாதிரி கும்பிட்டுன்னு வர்றாங்க. சரிம்மா, இந்த ஊரில் எவ்வளோ வௌவாலுங்க இருக்குது? எத்தனை மரத்தில் இருக்குது? இது லட்சம் ஆயிரக்கணக்கில் இருந்துச்சு. இப்போ 4-5 மரத்தில் ஆகிட்டு இருக்கு. ஒரு லட்சக்கணக்கில் இருக்குது இப்போ. இது வந்து பகல் நேரத்தில் மட்டும்தான் அங்கே இருக்குது அந்த மரத்தில்? ஆமாம், பகலில் தான் இருக்குது. ராத்திரி சாயங்காலம் 6 மணி ஆனால் ஒரு வௌவால் கடை இருக்காது. எல்லாம் இறை தேடி போயிடுது. காத்தால 6 இரவு முழுதும் அது இறையை தேடி இந்த பழங்க பூச்சிங்கெல்லாம் அதெல்லாம் சாப்பிட்டு வந்து திருப்பியும் காலையில் இங்கே வந்து. ஆமாம், காத்தால 5:30 மணி 6 மணி ஆனால்
திருப்பி எல்லாம் மரத்தில் வந்து தொங்கிடும். சரி, இது யாருன்னா வேட்டாட வந்துக்கிறாங்களாம்மா? யாரையும் வேட்டாடுற இந்த ஊர் மக்கள் வந்து விடுறதில்லை. இந்த ஊர் மக்களுக்கு பயந்துன்னு யாரும் வர்றதில்லை வேட்டையாடு. இல்லைம்மா, இது வந்து இந்த ஆஸ்துமா நோய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நோய்க்கு வந்து இது சாப்பிட்டா வந்து அந்த நோய் குணமாகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக வேட்டாட வராங்கன்றது ஒரு தகவல். வர்றாங்கன்றது இந்த ஊர் ஜனங்க வந்து சாமியாக பார்க்கறதுனால அவங்க யாரும் வேட்டையாடுறதுக்கு வர்றதில்லை. இங்கே நீங்களாம் வர்றதில்லை வேட்டாட? சரி, ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. தேங்க்யூ.